ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷனலாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு 2 அவுட்புட் நம்மளுக்கு தேவை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 0க்கு மேல இருந்தா எனக்கு இந்த வேல்யூ வரணும், அதே மாதிரி 0க்கு கீழே இருந்தா எனக்கு இந்த வேல்யூ வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனலா ஒர்க் பண்ணிக்கலாம். 0க்கு மேல இருந்தா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்ல 0க்கு கீழே இருந்தா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம கண்டிஷனலா நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 4 டைப் இருக்கு. ஸோ அந்த 4 டைப் என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ், அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப், அதே நாலாவது பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு ஒரு 4 டைப் இருக்கு. ஸோ இந்த 4 டைப் நம்ம தனித்தனியா ஒரு சின்டாக்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிஷனல் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிஷனல் அப்படின்னாலே நம்மளுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா ஒன்று ட்ரூவா இருக்கணும், இல்லைனா ஃபால்ஸா இருக்கணும், இல்லைனா ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த 3 இதுதான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இன்ட்ன்ற டேட்டா டைப்ல நம்பர்ன்ற வேரியபிள்ல 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இங்க இந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா இஃப்னு கொடுத்துட்டு ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, இதுதான் பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். ஓகேவா, ஸோ இஃப்னு கொடுத்துட்டு நம்ம இங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ள எழுதுறது தான் நம்ம கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன கண்டிஷன்ல நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ ஸோ அந்த கண்டிஷனை நம்ம இங்க கொடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற கோடிங் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த கோடிங் தான் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது இந்த கர்லி பிரேசஸ் உள்ள இருக்கிற கோடிங் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓகேவா, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளியே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்க பாருங்க, நான் இங்க இந்த நம்பர்ல அதாவது கண்டிஷனலாவே நாங்க சொல்றேன். என்னன்னா இங்க 5ன்ற வேல்யூ தான் நம்மளுக்கு நம்பர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இது நம்பர்ன்ற வேரியபிள் நம்மளுக்கு 5ன்ற வேல்யூ இருக்கு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா, கண்டிஷன் செக் பண்ணும்போது இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் 0 விட கிரேட்டர் தானே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 5ன்ற வேல்யூ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு. ஸோ ட்ரூவா இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கர்லி பிரேசஸ் உள்ள இருக்க கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் ஏரோ மார்க் நேரம் கோட் நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும்போது நமக்கு இஃப் உள்ள இருக்கிற கோடிங் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் 0 விட சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம அந்த நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த இருக்கிற கோடிங்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆக இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ நம்ம ரெண்டாவது டைப் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. அதே தான் இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா எல்ஸ்ன்ற பார்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஓகேவா, எல்ஸ்ன்ற பார்ட் நான் எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்பர்ல 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வரும் இஃப் கண்டிஷன்ல கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கு. ஏன்னா 5 0 5 கிரேட்டர் தென். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் உள்ள இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அங்கே ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்த மாதிரியே ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு டேரக்டா வெளியே போயிடும். ஸோ டேரக்டா அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சுனாலே அந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டேரக்டா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ ஃபால்ஸா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தான் இங்கே ஃபால்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு இங்கே வேலை. ஸோ அதனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் 0 விட சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ இதுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன நடக்கும்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் அந்த கர்லி பிரேசஸ் உள்ள இருக்கிற கோடிங் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூவா இருந்ததுன்னா நம்மளுக்கு இஃப் உள்ள இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் இருக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ எல்ஸ் பார்ட்ல கோடிங் எக்ஸிக்யூட் ஆனவுடனே டேரெக்டாக வெளியே வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் ரெண்டாவது டைப். ஸோ நம்ம மூணாவது டைப் பார்க்கலாம். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 2 டைப்லேயே நம்ம ஒரு கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகேவா,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரிங்க ஒரு 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 பார்ட் எதுக்கு அப்படின்னா ட்ரூவாக இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும், அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, உங்களை நான் குழப்ப விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்பரில். ஸோ நம்பர்ன்ற வேரியபிளில் டூன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்பர் வந்து கிரேட்டர் than 0 இருக்கணும். ஸோ டூன்ற வேல்யூ. ஸோ அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நம்மளுக்கு இஃப் உள்ள இருக்கிற கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு டேரெக்டாக வந்து வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ சாரி டேரெக்டாக வெளியே போகாது. ரெண்டாவது கண்டிஷனும் செக் பண்ணும். ஸோ இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னல, இஃபோட கண்டிஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸ் இஃபோட கண்டிஷன் இங்கே வந்து செக் பண்ணும். எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து இங்கே வந்து செக் பண்ணும்போது நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 2 ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஈக்குவல் டுனா அசைனிங் அர்த்தம். ஸோ ஓகேவா? 2 ஈக்குவல் டு கொடுத்ததுனால 0. அப்போ ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து ட்ரூ ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரெண்டாவது பார்ட்டுக்கு வரும். ரெண்டாவது பார்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது இங்கே வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து நம்பர் வந்து 2, 0 கிடையாது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டைரெக்டாக வந்து வெளியே போயிடும். ஓகேவா? அதாவது இஃப் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதனால் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து செகண்ட் இது வந்து ஃபால்ஸ் ஆகுதுனால டேரெக்டாக நம்மளுக்கு வந்து வெளியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏரோ மார்க் டேரெக்டாக இங்கே வெளியே கொடுத்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன் அதே மாதிரி வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து நம்பர் வந்து 0வோட பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0வோட பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா அதுவும் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த கண்டிஷன், அதாவது இந்த கோடிங் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன ஆகும், நெக்ஸ்ட் எல்சிஎஃப்க்கு வரும். ஸோ டேரெக்டாக எல்சிஎஃப்க்கு வந்த உடனே நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால் ரெண்டாவது கண்டிஷனுக்கு வருது. ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகுது. ஏன்னா வந்து நம்பர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ட்ரூ ஆனதுனால அது உள்ளே இருக்கிற கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எல்சிஎஃப் பார்ட்டுக்குள்ளே இருக்கிற கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து வெளியே வந்துடும். ஸோ இங்கே எல்ஸ் பார்ட் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு எப்போ வேலை அப்படின்னா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து வேலை இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ற நம்பர், அதாவது நம்பரில் வந்து -2ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. இங்கே செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், அது இந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருக்குது. டேரெக்டாக என்ன ஆகும்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக மூணாவது கோடிங்க்கு வந்துட்டு, அதாவது எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டேரெக்டாக வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான். அதாவது என்னன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இஃப் இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இருக்கும், மூணாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷன் இஃப் எல்ஸ் இஃப் அப்புறம்னா எல்ஸ் இருக்கும். நாலாவதாக ஒரு பார்ட் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்த மாதிரி தான் அதுவும். ஸோ சிம்பிளாக இங்கே அதனால அவ்வளோ பெருசு இருக்குது, இது மட்டும் இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட்டேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் வந்து அந்த ப்ரோக்ராம், அதாவது அந்த ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதனால தான் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துட்டேன். சிம்பிளாகவே சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது உள்ள கர்லி பிரேசஸ்ன்னு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப்ன்ற போட்டு கண்டிஷன் போட்டு அது உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ கொஞ்சம் அளவுக்கு நான் பேசுகிறதே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், see you later.